ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு இந்த சங்கராந்தி வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக பழங்கள்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ கொடுத்துட்டு வரும்போது ஒரு பெரிய பலாப்பழம், அந்த பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா தான். எவ்வளோ பெரிய பலாப்பழம் வந்து 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் என்ன தான் அது கம்மி காசுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஊர் பலாப்பழம் போல் அது டேஸ்ட்லேயும் சரி, அதனுடைய குணத்துலேயும் சரி, அதனுடைய வாசனையிலையும் சரி நம்ம ஊர் பலாப்பழத்தை அடிச்சிக்க முடியாது. அது ஒரு மாதிரி நார் போல் இருக்குது சாப்பிட்றதுக்கே. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்ததை வாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபீலிங்ஸையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு யாரும் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லிவிட்டு அழறதுனே தெரியல. அதனால தான் வந்து நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் தூக்கம் வரல. நேற்று நான் லைவை முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் தூங்கலை நான். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ. என்னடா இது? ஏய், கொசுத்தலை தாங்க முடியலன்ற மாதிரி இருக்குது. மாமு, எவ்வளோ பெரிய பலாப்பழம் பாருங்களேன். எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. வாங்கிட்டு வந்தானா இல்லை எங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்தானான்னு தெரியல. சார் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் சீர் கொடுத்துட்டு வர்றாரு. கொடுத்துட்டு வந்துட்டிங்களா? எங்கள் மாமியார் ஜாக்கெட் போட்டுருக்காங்க பொண்ணு வீட்டுக்கு போனதுனால. எவ்வளோ மாமா இது? அதான் சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்கள், நம்மளுடைய ஃபேமிலிக்கு மெயினாக சொல்லணும் இது எவ்வளோன்ட்டு. இது 40 கிலோமீட்டர் வரும். ஒன்று நான் கேட்டது இரு நான் ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தமிழ் இன்னைக்கு நிமிருங்க. எத்தனை கிலோ இது? ஏய், நான் எடுக்கல. எத்தனை கிலோ? எத்தனை கிலோ இது? நான் காசு எவ்வளோ? எவ்வளோ இருக்கும்? டீ குடிக்கிறியா? கோனு டீ குடிக்கிறேன். மாமையார் வந்து சத்து மாவு கொடுத்துருக்காங்க. டீ குடிக்கிறியா? அம்மா குடிக்கிறாங்களா? கேளு. டீ இருக்கு சொல்லுங்க. நீ வாய்ஸ் கொடுத்துரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு வெறும் 70 ரூபா. நம்ம ஊர் பலாப்பழத்துக்கும் இன்றைக்கி பலாப்பழத்துக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் பலாப்பழம் வந்து அப்படியே சொலியாக இருக்கும். இந்த பலாப்பழம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு வேணா நான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். 70 ரூபா இந்த பலாப்பழம். இவ்வளோ பெரிய பலாப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதில் 2 பங்காக வெட்டினதை வந்து எடுத்து பாதி ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அதில் இது ஒரு பங்கு, அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் மாமா. மாமா சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் சாமி, போதும் நிமிருங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுவாங்களா? அப்படியே குறிக்கிறீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம வாசனை. ஆனால்
இது நல்லா பழுத்துடுச்சு. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை. நம்ம ஊரில் இருக்கிறது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சத்தியமாக அந்த மாதிரி இல்லைங்க. ஆனால் ஓகே. அடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதாவது ரொஜோ சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து கொடுத்துட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. என்னென்ன வாங்கியிருந்தாங்கன்னா, மாமா இங்கே வாங்கலேன் அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்களும் அம்மா தான் போயிருந்தாங்க. என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். தங்கச்சி வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு போனீங்க? தங்கச்சி வீட்டுக்கு போனது இந்த மாதிரி பலாப்பழம் ஒன்று எடுத்துன்னு போனோம். மாங்காய் ஒரு 10 கிலோ, சரி 5 கிலோ. அப்புறம் ஸ்வீட் 1 கிலோ. அவ்வளோதான். ஸ்வீட் 1 கிலோ, மாங்காய். இது மட்டும் வந்து எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 800 ஆச்சு. என்கிட்ட சொன்னார் 1000 ரூபாய் சொன்னார். 200 ரூபாய் ஆட்டியை போட்டாரு. பெட்ரோல் போட்டு 200 ஆகுது. ஓகே, ரவுண்டா 1000 ரூபாய் ஆச்சு. இந்த பழம் நம்ம வீட்டுக்கு வாங்கி வந்தீங்களே 70 ரூபாயா? 70 ரூபா. ஓகே ஓகே. இதெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்த காசு, அந்த காசில் தான் எடுத்துன்னு வந்தேன். 100 ரூபாய் ஒழிச்சு வச்சிருந்தேன் சப்பல் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? எங்கள் ஊர் பலாப்பழம் மாதிரி அடிக்க முடியாது. நம்ம ஊர் பலாப்பழம் மாதிரி சத்தியமாக அடிச்சிக்க முடியாது. இப்போ கரெக்டாக மணி வந்து 11 ஆகுது. நான் இன்னும் தூங்கலை, தூக்கம் வரல. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து கதவு திறந்து வச்சுட்டு தான் நாங்கள் படுக்கிறோம். இந்த பூனை வந்து ஒரு நாளோ போல் தினமும் இப்படி தாங்க பண்ணுது. இப்போ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அந்த பூனை எங்கே படுத்து தூங்குதுன்னு நான் உங்களை பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா இந்த வாட்டெல்லாம் எங்கே போய் படுத்து தூங்குது. இப்போ நான் அதை திருத்தி விட்டாலும் அது திரும்ப வந்து வெளியே ஓடிடும். திரும்ப வந்து நான் தூங்கினதுக்கப்புறம் திரும்ப வந்து கதவை, சப்போஸ் இந்த கதவை டாப்பால் போட்டு படுத்துட்டுனா ஜன்னல் வழியாக என்ன பண்ணுறோம், உள்ளே ஏறி வந்து படுத்துக்கும் அரி பக்கத்தில். இப்படி தான் பண்ணுது. ஒரு நாளோ போல் இந்த பூனைக்கிட்ட எனக்கு மல்லு கட்டுற வேலை தான் நைட்டில். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்ன ஒரு ஒய்யாரமோ அதை பார்த்து தூங்குதுங்க பாருங்களேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட், குட் நைட் எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், நானும் கிட்டே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு காலு அப்படின்னு சொல்லி எழுப்புனேன். அது கடைசியில் என்னன்னு கூட மதிக்கவே இல்லை. அது தூங்குகிற பொசிஷனை பாருங்களேன். எப்போவுமே நானும் தூங்கிடுவேன். அது வந்ததுன்னா துரத்தி விட சொல்லுவேன் மாமாவை. நான் நைட்டு வந்து தூங்காமல் இருந்ததுனால வந்து இந்த வீடியோவை வந்து நான் எடுத்திருந்தேன். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. டீ குடிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் டீ குடிக்கிறீங்களா? வாங்க, நான் டீ குடிக்க போகிறேன். நீங்களும் சேர்ந்து டீ குடிக்கலாம். இந்த பக்கம் மாமா அரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, தூங்கட்டும். டீ சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன், சரிங்களா? ஆல்ரெடி ஈவினிங்கே டீ போட்டது கொஞ்சம் இருக்குது. அதை சூடு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், சரிங்களா? டீ சூடாகட்டும். சூடு பண்ணியாச்சு. வாங்க உட்காந்து டீ குடிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்டில் நிறைய யோசனைகளோ இல்லை நிறைய டிப்ரெஷனோ எனக்கு இருந்தால் வந்து தூக்கம் வராது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷனில் வந்து நான் என்றைக்குமே தூங்காமல் இந்த மாதிரி உட்காந்து நைட்டில் காஃபி டீ குடிச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு இதில் போனது கிடையாது. என்னவோ தெரியல, ரொம்ப அழக்கூடாது.
நான் அழாமல் இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு இந்த டீ. சரிங்களா? எப்போவுமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா மாமாவை தான் டீ போட்டு கொடுக்க சொல்லுவேன். அவங்க இன்றைக்கி முழுக்க தூங்கவே இல்லையா, தம்பிக்கு ஆதார் கார்டுக்காக. அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவ்வளோ தூரம் லாங்கில் போயிட்டு வந்தது. அந்த டயரில் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி அவங்க சீக்கிரமாகவே படுத்துட்டாங்க. அதுக்கு தான் நானே டீ போட்டு குடிக்கிறேன். டீ குடித்தா அது மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். முடியல, ஆனால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னுடைய அழுகை மட்டும் நிற்கவே மாட்டேன்னுது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் அழக்கூடாதுன்ட்டு. மனசில் இருக்கிற வலி வேதனையை சத்தியமாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா போடுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இதை நான் வந்து என்னை பார்த்து பேசிக்கிறது வந்து மனசுக்கு என்னவோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்காக என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த டீயை குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு தூக்கம் வருதோ தூங்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் என் கண்ணிலேருந்து தண்ணி வருதோ அவ்வளோ நேரம் வரட்டும். ஓகே, டீ குடிக்கிறேன். பை, குட் நைட், லவ் யூ எல்லாருக்கும். இந்த பூனை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை தாங்க. இங்கே பாருங்கள், தினமும் வந்து அது அரி கூட படுக்கும். நான் துரத்தி விட்டுடுவேன். எப்படி அரி அது வயிற்று மேலே வந்து தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் பாருங்கள். நான் ஏன் வந்து இதை மட்டும் அப்படியே மறைச்சிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதுக்காக தான் லைட்டாக வந்து இது பண்ணியிருக்கேன். அதுவும் வேறு யார் பக்கத்துலேயும் படுக்காது, அரி பக்கத்தில் மட்டும்தான் போய் படுக்குமே. இங்கே வருங்க, நைட்டு என்னென்ன நான் தூங்காமல் இருந்ததுனால வந்து இந்த வீடியோ எடுத்தேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து கரண்ட் இல்லை இங்கே. இப்போ வந்து நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் கேமராவில் காமிக்கிறேன். நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்குறீங்களா? இருங்க காமிக்கிறேன். அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எடியப்போ. அதுக்கப்புறம் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து பலாப்பழம் எடுக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரண்ட்டு போயிடுச்சுன்னா எரியும் தெரியுங்களா, அந்த லைட்டு எரியுது. ஓகேங்களா? அப்பளம் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க. அப்பளமும் பொரிச்சிட்டேன். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு அப்பளம். காரக்குழம்பு அப்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷனு. சாப்பிடும்போது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லையா, எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது. முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.